மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3352 கன அடியாக இருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112 அடியை கடந்திருக்கும் நிலையில் தென்மேற்கு பருவமழையும் தொடங்கிவிட்டது. இதனால் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து 12 டெல்டா மாவட்டங்களில் உள்ள 16 லட்சம் ஏக்கர் பாசன பரப்பிற்கு தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க மேட்டூர் வருகை தர இருப்பதால் முதலமைச்சர் வரும் வழித்தடங்களில் தூய்மை பணி மற்றும் பாலங்களில் வர்ணம் பூசும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனால் மேட்டூர் நகரம் புதுப்பொலிவு பெற்றுள்ளது. கோடை விடுமுறை நிறைவடைந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் முழு அளவில் செயல்பட தொடங்கியது. ஆண்டுதோறும் கோடை காலத்தில் மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை விடப்படுவது வழக்கம். இந்த ஒரு மாதத்தில் அவசர வழக்குகளை விசாரிப்பதற்காக விடுமுறை கால நீதிமன்றங்கள் செயல்படுவதுண்டு. அந்த வகையில் கடந்த மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டு அவசர வழக்குகளை விசாரிக்க 13 நீதிபதிகள் விடுமுறை கால நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருந்தனர். திருத்தணி ரயில் நிலையம் அருகே மின்சார ரயிலின் உயரழுத்த மின்கம்பியில் தார்பாய் சுற்றிக் கொண்டதால் சென்னை விஜயவாடா வந்தே பாரத் அதிவிரைவு ரயில் சேவை 40 நிமிடங்கள் பாதிக்கப்பட்டது. காலை 7:30 மணியளவில் புறநகர் மின்சார ரயில் வரும்போது லோகோ பைலட் தார்பாயை பார்த்து ரயிலை நிறுத்தினார். பயணிகள் உதவியுடன் தார்பாய் அகற்றப்பட்ட பிறகு ரயில் புறப்பட்டுச் சென்றது. தார்பாய் காற்றில் பறந்து சிக்கியிருக்கலாம் என்று ரயில்வே காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே விஜிலாபுரத்தில் அரசு பேருந்து நடத்துனரை இளைஞர் ஒருவர் மது போதையில் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருசக்கர வாகனத்தில் அரசு பேருந்தை வழிமறித்த மது போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் நடத்துனர் அன்பரசன் என்பவரை கன்னத்தில் அறைந்தார். பயணிகள் தலையிட்டதால் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதனிடையே அப்பகுதியில் வாகன ஓட்டிகளுக்கும் கிராம மக்களுக்கும் இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் 11,39,000க்கும் மேற்பட்டவர்கள் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக தகவல் அளித்துள்ள பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் 12 பேர் ரேபிஸ் நோய் தாக்கி உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் ARV எனப்படும் தடுப்பூசி 4 தவணைகளாக செலுத்தப்படுவதாகவும் 1,10,000 தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் 24 மணி நேரமும் இலவசமாக தடுப்பூசி கிடைப்பதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதிய முன்னெச்சரிக்கை இல்லாததாலேயே சிலர் ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பதாகவும் எந்தவித பதற்றமும் இன்றி மருத்துவரை அணுகி தடுப்பூசியை செலுத்திக் கொண்டாலே பாதிப்பை தவிர்க்கலாம் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை முழுவதும் குடிநீர் விநியோகத்தை துல்லியமாக கணக்கிட 2500 சதுரடிக்கு மேற்பட்ட வீடுகள், அடுக்குமாடிகள், தொழிற்சாலைகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் தொடங்கப்படுகிறது. 1 லட்சம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கான டெண்டர் அறிவிக்கப்பட்டது. வருவாய் இழப்பை தவிர்க்கவும் தரவுகளை துல்லியமாக பெறவும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருகிறது. கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே உள்ள உடையாப்பட்டியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைக்க கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆண்டுதோறும் இங்கு கொள்முதல் நிலையம் அமைக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு கோடை நெல் சாகுபடிக்கு திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல்லை வீடுகளிலேயே சேமித்து வைத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். வேளாண் துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் குளித்தலை மணப்பாறை நெடுஞ்சாலையில் நெல் மணிகளுடன் கூடிய டிராக்டர்களை நிறுத்தி போராட்டம் செய்தனர். தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமான முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து கணிசமாக குறைந்திருக்கிறது. இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை நின்றதால் வினாடிக்கு 3057 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1605 கன அடியாக குறைந்துள்ளது. வைகை அணையில் நீர் இருப்பு வைக்கும் பொருட்டு அணையிலிருந்து தமிழகத்திற்கு 1622 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வருவதால் குமுளி லோயர் கேம்ப் நீர் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி 148 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மருத்துவமனை கட்டடத்திற்குள் மழைநீர் கசிவதால் நோயாளிகள் மிகுந்த சிரமம் அடைகின்றனர். ஆண் நோயாளிகள் தங்கும் கட்டடம் மிக மோசமான நிலையில் காணப்படுகிறது. கட்டடத்தின் மேற்கூரை சேதமடைந்த காரணத்தால் நோயாளிகள் தங்கும் அறைக்குள் மழைநீர் கசிகிறது. மேற்கூரையில் எப்போதும் ஈரப்பதம் இருப்பதால் அறைகளுக்குள் கடுமையான குளிரும் நிலவி வருவதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெற்றிலை ஊரணி கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி வீட்டிலும் அவரது உறவினர் சவுந்தர் வீட்டிலும் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. முன்பகை காரணமாகவே இச்சம்பவம் நடந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருப்பூரில் தனது குழந்தையுடன் தாய் ரயில் முன் பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வஞ்சிப்பாளையம் செல்லும் ரயில் தண்டவாளத்தில் குழந்தையுடன் பெண் ரயிலில் அடிபட்டு கிடந்தார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் உயிரிழந்த நபர் திருவாரூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பது தெரியவந்தது. தனது 4 வயது மகனுடன் ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட நிலையில் திருமணமாகி 7 ஆண்டுகளில் தற்கொலை செய்து கொண்டதால் ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் பகுதியில் கடல்பாசி கழிவுகளை எரித்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தனியார் ஆலை கடல்பாசி கழிவுகளை பொதுமக்களுக்கு இடையூறாக அனுமதியின்றி எரித்துள்ளது. இந்த ஆலை கடல்பாசி நிறுவனத்தில் சேகரிக்கப்படும் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய ஒப்பந்தம் பெற்றிருந்தது. பொதுமக்களின் புகாரை அடுத்து மானாமதுரை வட்டாட்சியர் கிருஷ்ணகுமார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். அனுமதியின்றி கழிவுகளை எரித்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட தனியார் ஆலைக்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டார். மதுரை வில்லாபுரம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மது போதையில் வாகனங்களுக்கு தீ வைத்த நபர் கைது செய்யப்பட்டார். மணி என்பவர் மின்வாரி அலுவலகம் அருகே இருந்த ஒரு பைக் மற்றும் சரக்கு வாகனத்திற்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் அவனியாபுரம் காவல்துறையினர் மணியை கைது செய்தனர். வில்லாபுரம் பகுதியில் மது போதையில் இளைஞர்கள் வாகனங்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தாய் மகள் கல்குவாரியில் உயிரிழந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யாகபுரம் சமத்துவபுரத்தைச் சேர்ந்த உலகநாயகி மற்றும் அவரது மகள் ஜெயஸ்ரீ இருவரும் துணி துவைக்கச் சென்ற நிலையில் அருகே உள்ள செயல்படாத கல்குவாரியில் சடலமாக மீட்கப்பட்டனர். காவல்துறையினர் உடல்களை மீட்டு விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே உள்ள பனையடிப்பட்டியில் வீட்டில் தனியாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சலூன் கடை நடத்தி வரும் பரமசிவன் என்பவரின் மனைவி உமா வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத ஒருவர் வீடு புகுந்து அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். கடையிலிருந்து திரும்பி வந்த பரமசிவன் உமா ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டை சந்தை பகுதியில் மது போதையில் பேருந்தை வழிமறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மக்கள் நடமாட்டம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் 2 பேர் மது போதையில் சண்டையிட்டதாக தெரிகிறது. திடீரென இருவரும் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர்களில் ஒருவர் திடீரென ஆடைகளை களைந்து முகம் சுழிக்கும் விதமாக ஆபாசமாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான புகாரை அடுத்து 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டத்தை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கோவில்களில் பக்தர்களின் பச்சிளம் குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது.
திருவாரூர் காகிதக்கார தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சீதளாதேவி மாரியம்மன் கோவிலில் வைகாச பெருவிழாவையொட்டி பக்தர்களும் பால்குடம் எடுத்து வழிபட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கமலாலய திருக்குளத்திலிருந்து பால்குடம் சுமந்து 4 வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். பின்னர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றி வழிபட்டனர். தர்பூசணியை கொள்முதல் செய்ய வியாபாரிகள் முன் வராததால் பொதுமக்கள் விரும்பினால் தோட்டத்திலிருந்து தர்பூசணிகளை பறித்துச் செல்லலாம் என மதுரை விவசாயி தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் தொடர்ந்து வரும் கனமழையால் மதுரையில் தர்பூசணி விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது. கேரள வியாபாரிகள் தர்பூசணியை கொள்முதல் செய்ய முன் வராததால் கருமாத்தூர் பகுதியில் 7 ஏக்கரில் விளைந்த 50 டன்களுக்கும் அதிகமான தர்பூசணி பழங்களை விற்க முடியாமல் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். முன்கூட்டியே பருவமழை தொடங்கியதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்திருப்பதாக கூறியுள்ள விவசாயி ஒருவர், தோட்டத்திற்கு சேதாரம் ஏற்படாத வகையில் பொதுமக்கள் வந்து இலவசமாகவே தர்பூசணிகளை பறித்துச் செல்லலாம் என்று அழைப்பு விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 4வது நாளாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் ₹5.60 விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் உயிருள்ள கறிக்கோழியின் விலை ₹3 உயர்ந்து 1 கிலோ ₹120 விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் கறிக்கோழியின் விற்பனை அதிகரித்து விலை உயர்ந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள பழமையான அனுகிரக சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலூர் சிவன் கோவில் தலைமை அர்ச்சகர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலை பகுதியில் உள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த 1 வாரமாக கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் வத்தல்மலை பகுதி அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் உள்ளூர் மக்களும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் வத்தல்மலை அருவிகளில் குதூகலமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கினர். தொடர் கனமழை காரணமாக சுருளி அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடந்த 7 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுருளி அருவியின் நீர்வரத்து சீரானதால் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் 100 மாணவர்களுக்கு தலா ₹1 கட்டணத்தில் முடித்திருத்தம் செய்து நெகிழ்ச்சியடைய வைத்திருக்கிறார் சலூன் கடை உரிமையாளர். தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில் சலூன் கடையை நடத்தி வரும் மூர்த்தி மலைவாழ் மற்றும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவும் விதமாக அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 93 மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து தன்னால் இயன்ற உதவியை செய்துள்ளார். கடந்த ஆண்டு 30 மாணவர்களுக்கு இலவசமாக முடித்திருத்தம் செய்தார். தமிழ்நாட்டில் பொது இடங்களில் புகைப்பிடித்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டவர்களிடம் சுமார் ₹8 கோடி அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் புகைப்பிடித்தல் மற்றும் சிறாருக்கு புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்தல் போன்ற விதிமீறல்களில் ஈடுபட்டதாக 4,60,000 பேரிடமிருந்து ₹7,97,00,000 அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். தொடர் விதிமீறல்களில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்து சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி நிலையங்களுக்கு அருகே 100 மீட்டர் வரை புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை அறிவிக்கும் வகையில் மஞ்சள் கோடுகள் வரையப்பட்டு வருவதாகவும் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் மேலும் ஒருவருக்கு தொடர்புள்ளதாக தொடர்ந்து குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் யார் அந்த சார் என்று கேள்வி எழுப்பி வருகின்றன. இதுகுறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜெயந்தி விளக்கம் அளித்திருக்கிறார். இன்னொரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதுல நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த போனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்க அனுப்புறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த போன்ல என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன, சோசியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது.
அதுல குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் பிளைட் மோட், அதாவது ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டது அப்படிங்கறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது அவனுடைய போன் ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபீசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. சோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளேன் மோடுல போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்து